வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கிற சபையாருக்கு சொல்கிறாரு. 3 நிலைகளை சொல்கிறாரு. குளிராக இருக்கிற ஒரு குரூப்பு, நல்ல அனலாக இருக்கிற வைராக்கியமாக விசுவாசத்தில் பலமாக இருக்கிற ஒரு குரூப்பு, அப்புறம் வெதுப்பான ஒரு குரூப்பு. 3 குரூப்புங்க எல்லா சபைகளும் இருக்கிறாங்க, நம்ம சபையிலும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. இதில் எந்த குரூப்பில் நீங்கள் யார் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அனலாக இருந்தால் ஆண்டவர் பிரியப்படுவார், நம்மை அற்புதமாய் ஆஸ்வதிப்பார், மற்றவங்களுக்கு ஆஸ்வாதமாக நம்மை பயன்படுத்தி கொள்வார். இந்த 2 கேட்டகிரி இருக்க, வெதுவெதுப்பாக இருக்கிற கேட்டகிரி, சுத்தமாக அணைஞ்சு போயிருக்கிற கேட்டகிரி. இந்த 2 கேட்டகிரியை என்ன பண்ணுவார்னா, தன்னுக்குள்ளிருந்து வெளியேற்றிடுவார். நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன், அப்படின்னா உன்னை நான் அருவருப்பேன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்ற ஒரு அர்த்தம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு வைராக்கியமாக ஸ்ட்ராங்காக அனலாக இருக்கணும். இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஸ்ட்ராங்காக அனலாக வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலையில் குளிர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் 10 வித்தியாசங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு போன வாரத்தில் சொன்னேன். நேரம் இல்லாதனால ஒரு 5 வித்தியாசங்களை சொன்னேன். 6வது 6th பாயிண்ட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்றால், பைபிள் படிக்கணும்னு ஒரு பசி தாகத்தோடு இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க. தாவீதை குறித்து நமக்கு தெரியும். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ அனலாக இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருந்த இந்த தாவீது பைபிளை எப்படி படித்தாருன்னு பாருங்களேன். 119வது சங்கீதத்தில் 148வது வசனம் வாசிச்சிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிற ஒரு நபர் வேதத்தை வாசிக்கிறதுல, ஆண்டுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னமே என் கண்கள் விழித்து கொள்ளும். சரிங்களா? வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அவருக்கு ஒரு டைம் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அலாரம் வச்சிருவார். காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி நம்ம ஜபத்தில் இருக்கணும், காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி வேதத்தை படிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு அலாரம் வச்சுக்குவார். அலாரமெல்லாம் இல்லை அந்த காலத்தில், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். தாவீதின் காலத்தில் அலாரமெல்லாம் இல்லை. உங்களுக்கு புரியணும்னா இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. 5 மணிக்கு அலாரம் அடிக்கிற வரைக்கும் இருக்க மாட்டார். 4 மணிக்கு 4:30 ஏஞ்சிடுவார். ஏஞ்சிட்டு வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிடுவார், படிக்க ஆரம்பிச்சிடுவார். அதுதான் இதனுடைய அர்த்தம். உன் வேதத்தை தியானிக்கும்படி குறித்த நேரத்துக்கு முன்னமே என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளும்ன்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் படிப்பாங்க வேதத்தை. ஒரு பசியாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த வேதத்தை படிக்கணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு பசி தாகம் இருக்கும். இதை படிக்கும்போது தாவீது அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் வேதத்தை தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது வேதத்தை தியானிக்கும் பொழுது என் இருதயத்துக்குள்ளே அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. அதனால தான் அவர் வேதத்து மேலே பசி தாகமாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறாரு.
அதனால வேதவசனங்கள் மேலே பசி தாகமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வேதத்தின் மேலே பசி தாகமாக இல்லை. டைம் கிடைச்சா படிக்கிறீங்க, இல்லைன்னா படிக்கிறது இல்லை. படித்தா படிக்கிறீங்க, இல்லைன்னா இல்லை. அது மேலே ஒரு பசி தாகம் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறீங்க அல்லது குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை நம்ம படித்தாதான் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவுக்கு சொல்லும்போது, யோசுவா 1:8 சொல்கிறாரு, இந்த வேதத்தை நீ தியானம் பண்ணால் நீ செய்கிற காரியமெல்லாம் உனக்கு சக்ஸஸ் ஆகும். வாசிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருந்தால் அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உன்னுடைய வழியை நீ சக்ஸஸ் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்கிறார். சக்ஸஸ் பண்ணிக்குவே. புரியுதுங்களா? ஆக அருமையான கற்றுப்பிள்ளையில் வேதத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். அதனால் நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும், சக்ஸஸ் இதில் இருக்குது. அதனால் வேதத்தை படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். ஆவியில் அனலாக இருக்கிறவங்க அதை படிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. உனக்கு அந்த வாஞ்சை வரல, அந்த வாஞ்சை இல்லை, படித்தாலும் ஏதோ அப்படி படிச்சுன்னு போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய கண்டிஷன் என்னென்னு, குளிர்ந்த நிலைமையிலையோ வெதுவெதுப்பான நிலைமையிலையோ இருக்குதோ யோசித்து பாருங்கள். 7வதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஸ்ட்ராங்காக அனலாக வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கடவுளை ஆராதனை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க எப்படி ஆராதனை பண்ணுவாங்க தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்களேன், நம்பவே முடியாது அவர் சொல்கிறது. 119 சங்கீதத்தில் 164வது வசனத்தில், ஒரு நாளில் 7 தரம் உன்னை துதிக்கிறேன்றார். ஒரு நாளில் பர் டே 7 times ஆண்டவரை ஒரு துதிக்கிறார், ஆராதனை பண்ணுறார். நீங்கள் 7 நாளில் ஒரு நாள் வரீங்க, அந்த ஒரு நாள் ஆராதனை பண்ணுறதுக்கு கூட அணைஞ்சு போயிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் குளிர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க அல்லது வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டெய்லி 7 முறை நான் ஆராதனை பண்ணுறேன்னு தாவீது சொல்கிறார். நீங்கள் 7 நாளைக்கு ஒரு முறை வந்து ஆராதனை பண்ண சொன்னாலும் ஆராதனை வரல உங்கள் வாயிலிருந்து, ஒரு உற்சாகமாக கம்பீரமாக. அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இதில் ஆவிக்கிற வாழ்க்கையில் குளிர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம ஆண்டவரை ஆராதனை பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லாமல், சர்ச்சுக்கு வராமல், வந்தாலும் ஆராதனை பண்ணாமல் இருந்தால் ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் யாரெல்லாம் ஆராதனை பண்ணுறதுக்கு வரமாட்டாங்களோ அவங்களுக்கு மழையை வர்ஷிக்க பண்ண மாட்டேன். மழை தான் ஆசீர்வாதம். மழை வரலனாக்க பஞ்சம், வறட்சி, ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும் அந்த நாடு. வர்ஷிக்க பண்ண மாட்டேன் என்றால் நான் ஆஸ்வதிக்க மாட்டேன் என்ற அர்த்தம். இப்படி தான் நம்ம ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, சுதந்திரித்து கொள்ள முடியல. தாவீதை எங்கேயோ ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த நாட்டுக்கே ராஜாவாக உயர்த்தினாரே. காரணம், ஒரு நாளைக்கு 7 முறை ஆராதனை பண்ணார். நாம் 7 நாளில் ஒரு நாள் வர்றோம், அன்றைக்கி கூட ஆராதனை பண்ண மாட்டோன்றோம். சரிங்களா? அதனால் தேவனை ஆராதனை பண்ணாதான் ஆசீர்வாதம். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, 67ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6வது வசனம். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும், எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள்,
தேவன் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? கடவுளை துதிக்கிறவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் தராமல், ஆராதனை வந்தாலும் ஆராதனை பண்ணாமல் அப்படியே வந்து உட்காந்து அப்படியே எஞ்சி போகிறவங்கள ஆசீர்வதிக்க மாட்டார். அதனால அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தரை ஆராதனை பண்ணணும். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு தரார். எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருது. யாக்கோபு 1:17 இருக்குது அந்த வார்த்தை. அவ்வளோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிற நாமம் அவரை ஆராதனை செய்யாமல், அவரை துதிக்காமல், அவரை தொழுது கொள்ளாமல் வீட்லேயே இருக்கிறது, வேறு வேலைகளுக்கு போகிறது, லேட்டாக வர்றது, வந்தாலும் கண்ணை திறந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது, பசங்க விளையாண்டிருந்தாக்கா அதை கவனிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கான காரணங்கள். இப்படி இருக்கக்கூடாது. ஆவியில் அனலாக இருக்கிறவங்க இன்னும் எப்படி இருப்பாங்க? 8வது பாயிண்ட். ஆவியில் அனலாக இருக்கிறவங்க தங்களுடைய நிலைமைகளும் தகுதிகளும் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு சேவை செய்யணும் என்ற வேகத்தோட தாகத்தோட இருப்பாங்க. தங்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸு, கெப்பாசிட்டிஸு, ஸ்கில்னஸ்ஸு, தாளந்துகள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு நான் சேவை செய்யணும் என்கிற வேகத்தோடும் தாகத்தோடும் இருப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்போல்லோ என்கிறவரை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வந்து நல்ல பிரசங்கம் பண்ணினார் ஒரு இடத்துல. அதை பற்றி இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18:25. யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி தான் அவருக்கு தெரியுமா, அதை மட்டுமே அறிந்தவராய் இருந்தார். ஆவியிலே அனல் உள்ளவனாய், கவனிங்க இந்த வார்த்தை, ஆவியிலே அனல், சரிங்களா? ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்குரிய காரியங்களை திட்டமாய் போதித்து கொண்டிருந்தார். சரிங்களா? ஆவியிலே அனல் உள்ளவராய் அவர் என்ன பண்ணியிருக்காரு? கர்த்தருடைய காரியங்களை போதித்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய காரியங்கள் அவருக்கே முழுசாக தெரியாது என்பதை புரிஞ்சுக்கிறோம். அவருக்கு அந்த யோவான் ஸ்நானம் கொடுத்தாரு, ஞான ஸ்நானம், அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி ஞான ஸ்நானம் என்றால் என்ன, எப்படி எடுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தினால எடுக்கிற ஞான ஸ்நானம் அவனுக்கு தெரியாது. சத்தியத்தை, ஆவிக்குரிய விஷயங்களை முழுசா அவர் இன்னும் கற்றுக்கல. இருந்தாலும் கடவுளுடைய காரியங்களை மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இவரை பார்த்தாங்க அக்குல்லா பிரிஸ்கில்லா என்கிறவங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு நல்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இவரை பார்த்துட்டு இவரை கூட்டின்னு போயிட்டு இவருக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்தாங்களாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவர் பேசுகிறதை கேட்டு அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவருக்கு விவரித்து சொல்லி கொடுத்தாங்க. அவர் ஏற்கனவே போதகம் பண்ணுறாரு, ஆனாலும் சரியான அப்போஸ்தலருடைய உபதேசம் அவருக்கு தெரியல. ஆனாலும் கடவுளுக்காக சேவை செய்யணும் என்கிற தாகம் அவருக்குள்ளே இருக்குது. அப்போலோ குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அக்குல்லா பிரிஸ்கில்லா அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு, தம்பி நீ நல்ல கடவுளை பற்றி சொல்லிட்டு இருக்கிற, நல்லது, ஆனாலும் இதெல்லாம் அப்போஸ்தல உபதேசங்கள், இதெல்லாம் சத்தியம், இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், இன்னும் திட்டம் தெளிவுமா பேசணும்னா இந்த மாதிரி பேசணும், இந்த விஷயங்களை பேசணும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவரே அந்த ஆவிக்குரிய விஷயங்களை சரியாக இன்னும் கற்றுக்காதவர், இருந்தாலும் கடவுளுக்காக சேவை செய்கிறார். பாருங்க, தன்னுடைய தகுதியை பார்க்கல,
நானே இன்னும் சத்தியத்தை இன்னும் கற்றுக்கலை, எனக்கே ஒன்றும் பாதியமாக தான் தெரியும் வேதம், நான் போய் என்னத்தை ஊழியம் செய்கிறது அப்படின்னு நினைக்கல. கடவுளுக்காக நம்ம சேவை செய்யணும், கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்லணும் என்று புறப்படுகிறார், ஊழியம் செய்கிறார். அருமையான கத்துப்பிள்ளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் அனலாக இருப்பாங்களோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. கடவுளுக்காக சேவை செய்யணும், கடவுளுக்காக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும், கடவுளுக்காக நாம் பயன்படணும், கடவுளுக்காக தேஞ்சு போகணும், துருப்பிடிச்சு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெது வெதுப்பாக இருக்கிறவங்க, குளிர்ந்து போயிருக்கிறவங்க, அந்த யோசனையே அவங்களுக்கு இருக்காது, அந்த பாரமே அவங்களுக்கு இருக்காது, அந்த வேகமும் இருக்காது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட ஊழியத்தில் அவ்வளவா அவங்க சிறப்பாக ஒரு ஊக்கமாக செய்ய மாட்டாங்க. அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இது எதுக்கு அடையாளம்னாக்கா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போயிருக்கிறாங்க அல்லது வெது வெதுப்பான நிலைமையில் இருக்கிறாங்க என்பதற்கு அடையாளம். கர்த்தருடைய காரியங்களில் யார் அனலாக இருப்பாங்களோ, வைராக்கியமாக இருப்பாங்களோ, தங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்க்க மாட்டாங்க. எனக்கு அந்த தாளந்து இருக்குதா, என்னால் பேச முடியுமா, நான் பாட முடியுமா, பிரசங்கம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாகிலும் ஒரு வகையில் கடவுளுக்காக நான் பயன்படணும் என்று யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் கடவுளுக்காக ஏதாகிலும் ஒரு வகையில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி நினைப்பு உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போயிருக்கிறீங்க அல்லது வெது வெதுப்பான நிலைமையில் இருக்கிறீங்க, ஆவியில் அனல் இல்லாமல் இருக்கிறீங்க. அதாவது ஒரு வார்த்தை இப்படி இருக்குது, God doesn't want our ability, He wants our availability. God doesn't want our abilities, He wants our availability. நம்முடைய எபிலிட்டி எல்லாம் அவருக்கு தேவையில்லை, நாம் அவைலபிளாக இருந்தாவே போதும். அவர் நம்மளை தகுதிப்படுத்தி, அவர் நம்மளை தயார் பண்ணி, அவர் பயன்படுத்தி கொள்வார். நாமும் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு தியாலஜிக்கலாக நான் படிக்கலை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு பேச வராது, எனக்கு படிப்பு அறிவு கம்மி, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. கடவுளுக்காக நான் பயன்படணும், கடவுளுக்காக ஏதாவது ஒரு வகையில் நான் சேவை செய்யணும். அந்த ஒரு தாகமும் வேகமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அனல் இல்லாமல் இருக்கிறீங்க, குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க அல்லது வெது வெதுப்பான நிலைமையில் இருக்கிறீங்க என்பது புரிஞ்சுக்கோங்க. 9வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பைபிளில் யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம். அவர் எரிந்து பிரகாசிக்கிற தீபம் போல இருந்தார் அப்படின்னு யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எரிந்து பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை பற்றி பார்த்தோன்னு சொன்னால் யாருக்கும் பயப்பட மாட்டார், எதுக்கும் பயப்பட மாட்டார். பெரிய பெரிய மத குருக்கள் எல்லாம் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபத்துக்கு யார் உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார். அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவுக்கே போயிட்டு கண்டிக்கிறார். நீ உன்னுடைய சகோதரனை கொலை பண்ணி அவனுடைய மனைவியை கொண்டு வந்து நீ மனைவியாக வச்சு நாட்டு ஆளுகை செய்கிற, இது ரொம்ப பாவம், ரொம்ப தவறு அப்படின்னு அவர்கிட்ட போய் கண்டிப்பாக பேசுவார். அப்படி பேசினாருன்னு சொல்லி லூக்கா 3:19 அந்த மாதிரி யாருக்குமே பயப்பட மாட்டார். அவர் ஆவியில் அனலாக இருக்கிறவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் என் பக்கமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லா சூழ்நிலையில் எனக்காக காரியங்களை செய்வார், நான் ஏன் யாருக்கு பயப்படணும் அப்படின்ட்டு தைரியமாக இருப்பாங்க. ஆனால் ஆவியில் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்க அல்லது வெது வெதுப்பான நிலைமையில் இருக்கிறவங்க மனுஷாளுங்களுக்கு பயந்து செய்யக்கூடாத தப்புங்க, பாவங்க, கடவுளுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்வாங்க. யாருக்கு பயந்து?
மனுஷாளுங்களுக்கு பயந்து. அப்படி தான் சவுல் ராஜா பண்ணார். 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் மனுஷாளுக்கு பயந்து கடவுளுக்கு விரோதமான காரியத்தை அவர் செஞ்சார் அந்த இடத்துல. அப்போ தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியப்பா, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சத்தம் போடுறார், கண்டிக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு வாசிங்களேன் 24ஆம் வசனத்தில். சாமுவேல்ங்கிற அந்த தீர்க்கதரிசியை நோக்கி, நான் பாவம் செய்தேன், நான் பாவம் பண்ணிட்டேன் ஐயா, கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டேன், உன் வார்த்தையை மீறிட்டேன் ஐயா அப்படின்றார். அப்புறம் நான் ஜனங்களுக்கு பயந்து இந்த பாவம் பண்ணேன், நான் ஜனங்களுக்கு பயந்து இந்த பாவம் பண்ணேன். இன்றைக்கி நிறைய பேர் ஜனங்களுக்கு பயந்து கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. ஆவியில் அனலாக இருக்கிறவங்க அப்பா பேச்சாக இருக்கட்டும், அம்மா பேச்சாக இருக்கட்டும், சொந்த பந்தங்கள் பேச்சாக இருக்கட்டும், கூட பிறந்த தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சாக இருக்கட்டும், வசனம் தான் எனக்கு முக்கியம், ஆண்டு வசனத்தின்படி தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்னு தைரியமாக நிற்பாங்க, தைரியமாக பேசுவாங்க. இன்றைக்கி அப்பாவுக்கு பயந்து, அம்மாவுக்கு பயந்து, சொந்தக்காரங்களுக்கு பயந்து, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயந்து நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம கர்த்தருக்கு விரோதமாக நடந்துக்கிறோம், கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோம். அங்கே சொல்லுவார் சாமுவேல் தீர்க்கதரிசி, நீ இப்படி பண்ணது வந்து கடவுளுக்கு விக்கிரக ஆராதனைப்பா அப்படின்வார். நீ இந்த மாதிரி பண்ணது கடவுளுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லுவார். நீ விக்கிரக ஆராதனை செய்ய தேவையில்லை, நீ வீட்டிலே இருந்தே விக்கிரக ஆராதனை பண்ணலாம். எப்போ? கடவுளுக்கு விரோதமாய் நடக்கும்போது. அதனால நாம் மனுஷாளுக்கு பயப்படக்கூடாது. ஏசாமி சொல்கிறாரு, உன் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே போடுகிற கடவுளுக்கு நீ பயப்படணும். மத்தேயு 10:28. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரமே கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தருக்கு பயப்படணும். சரிங்களா? அதனால் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு அனலுள்ள மனுஷனாய் ஊழியக்காரனாக இருந்த யோவான் ஸ்நானகன் யாருக்கும் பயப்படலை, எதுக்கும் பயப்படலை. நாமும் கூட பயப்படக்கூடாது, மனுஷாளுக்கு பயப்படக்கூடாது. நம்முடைய கஷ்டங்கள், தேவைகள், பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகளுக்கு பயப்படக்கூடாது. சில பேருக்கு அது ஒரு பயம், கடனை பற்றி பயம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பயம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஏசாயா 41:13. அதனால் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அதனால் பண விஷயமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், நாம் பயப்படவே தேவையில்லை. இந்த பிரச்சனைகள் குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன வாக்குத்தத்தம் சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? உன் தலை மேலெல்லாம் வராது, அது தலையே போகிற ப்ராப்ளமாக அது வராது. அப்படிலாம் விட மாட்டார் ஆண்டவர். சில பேர் சொல்கிறாங்கல்ல, தலைக்கு மேலே பிரச்சனைங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும்னு. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் விட மாட்டார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் நம்ம அதில் மூழ்கி போகிற அளவுக்கு அல்லது தலைக்கு மேலெல்லாம் அதில் வர அனுமதிக்க மாட்டார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், கடன் தொல்லைகள் எது இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் சகாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். கர்த்தருடைய பாதங்களை பற்றி கொண்டு கர்த்தருடைய பாதங்களை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே சகாயம் பண்ணுறேன்னு, இந்த விஷயத்தில் சகாயம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். பயப்படக்கூடாது, பிரச்சனைகளுக்கு பயப்படக்கூடாது, வியாதிகளுக்கு பயப்படக்கூடாது,
சில பேர் வியாதிகளை குறித்து அவங்களுக்கு பயமாக இருக்கும். இது என்ன ஆகுமோ தெரியலையே, எப்படி போய் நிற்குமோ தெரியலையே, எங்கே கொண்டு போய் விட்டுருமோ தெரியலையே, திடீர்னு ஹார்ட் நின்று போயிடுமோ, திடீர்னு காலு கை வராமல் போயிடுமோ. பொதுவாக அந்த மாதிரி ஒரு பயம் வரும் தான். ஆனால் நமக்கு வரக்கூடாது, நமக்கு அது மாதிரி நடக்காது. உங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் கூட பைபிளில் இருக்குது. எரேமியா 33:6 நான் உங்களை குணமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் சுகவீனமாகும் போதெல்லாம் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வியாதிகளை குறித்து பயப்படாதீங்க. மூணாவதாக, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு விரோதமாக மனுஷாளுங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறாங்களா? உங்களுக்கு விரோதமாக யாராவது டார்கெட் பண்ணி உங்களை கங்கணம் கட்டிக்கிட்டு உங்களை ஏதாவது செய்யணும்னு யாராவது இருக்கிறாங்களா? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவங்கள குறித்து ஒரே பயமாக திகிலாக இருக்கும் நிறைய பேருக்கு. நமக்கு அந்த பயமே இருக்கக்கூடாது. காரணம், ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை வாசிங்க. அவங்க வருவாங்க, உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க அப்படின்றாரு. வாசிங்களேன், எரேமியா 1:19 வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க தான், பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. ஆனாலும் உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்கும்படி நான் இருப்பேன் உன்னோட கூட அப்படின்றார். அல்லேலூயா. சரிங்களா? அதனால யாராகிலும் உன்னை வேலை செய்கிற இடத்துல டார்கெட் பண்ணுறாங்களா, உங்களை எதுக்காக செய்யணும்னு ஊரில் அல்லது சொந்தத்தில் ஏதாவது கங்கணம் கட்டியிருக்கிறாங்களா? பயப்படவே தேவையில்லை. உங்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்க வருவாங்க தான், அவங்க எழும்புவாங்க, நான் உங்களுக்கு ரட்சிப்பேன் ஆண்டு சொல்லிட்டார். அதனால் மனுஷாலங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது, வியாதிகளை குறித்து பயப்படக்கூடாது, கடன் பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் குறித்து பயப்படக்கூடாது. சில பேருக்கு பிள்ளைகளை குறித்து பயம். இந்த காலத்தில் என் பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க என்ன மாதிரி தப்புங்கள்லாம் பண்ணிவிட்டு எங்கே போய் நம்மளை நிறுத்துவாங்களோ, அவங்க திருந்துவாங்களோ திருந்த மாட்டாங்களோ, ரட்சிக்கப்படுவாங்களோ ரட்சிக்கப்பட மாட்டாங்களோ, நம்ம பசங்க கடைசியில் அவங்க வாழ்க்கை எங்கே போய் முடியுமோ, என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு பிள்ளைகளை குறித்த பயம் சில பேருக்கு. இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையும் பயமும் இருக்குது. சொல்கிறாங்கல்ல, வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு பெரிய கவலையாக இருக்குது. அவங்களுடைய போக்கு, அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், அவங்க பேசுகிற விதம், அவங்க மைண்ட் செட்டு பெற்றோருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி நீங்கள் யாராகிலும் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ரட்சிப்பார், நிச்சயமாக ரட்சிப்பார். நீ விசுவாசி, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் அப்படின்னு அப்போஸ்தலர் 16:31. அது மட்டும் இல்லை, அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர் 91ஆம் சங்கீதத்தில். அப்போ கடவுள் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம், கண்டிப்பாக ரட்சிப்பார். அவருடைய ரட்சிப்பை நம்ம காண்பிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் கர்த்தர் நிச்சயமாக நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை, கணவனை ரட்சிப்பார் என்கிற தைரியத்தோடு இருக்கணும். அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. இப்படியாக நாம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. கடைசியாக 10ஆவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து ஒரு கரிசனையோடு இருப்பாங்க, ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்கு இருக்கிற அந்த அனலை குறித்து ஒரு வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது என்றால் என்ன? எனக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது. ஆண்டுடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம். அதாவது அவர் அனலாக இருக்கிறார், பத்திக்கிட்டு எரியுது.
ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறார் தாவீது. அவருக்கு ஆண்டுடைய ஆழத்தை குறித்து ஒரு யோசனை. அவர் ராஜாவாயிட்டார், பெரிய அரண்மனை கொடுத்துட்டாங்க, அரண்மனையில் அவர் இருக்கிறாரு. யோசிக்கிறாரு, இந்த மாதிரியா நான் ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவன், எனக்கு இந்த மாதிரி ஒரு அரண்மனையை கொடுத்துட்டாங்க, ஆண்டவருக்கு ஆலயம் இல்லையே, ஆண்டவருக்கு ஆலயம் இல்லையே அப்படின்ட்டு விடிஞ்ச உடனே ஊழியக்காரரை வர வச்சு, தீர்க்கதரிசியை வர வச்சு, நான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இதை குறித்து 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேலில் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்தா, ஊழியக்காரரை வர சொல்லி நான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்றார். அதுதான் 69ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கி எனக்குள்ளே பற்றிட்டு எரியுதுனாரு. அதுதான் விடிஞ்சதும் என்ன பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணார், ஊழியக்காரரை வர வச்சு ஆலயத்தை கட்டணும் ஐயா, ஆலயத்தை கட்டணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மாளிகையா, கடவுளுக்கு ஆலயம் தேவையில்லையா, கடவுளுக்காக ஒரு ஆலயம் கட்டணும், அருமையாக அழகாக ஆலயம் கட்டணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ கட்டக்கூடாது, நீ நிறைய யுத்தங்களை செய்து நிறைய பேர் யுத்தங்களில் நீ கொன்று இருக்கிற, உன்னுடைய கை இரத்த கரைப்பட்ட கையாக இருக்குது, நீ செய்யக்கூடாது, உன்னுடைய பிள்ளை எனக்கு ஆலயம் கட்டட்டும், நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, ஆண்டவர் நம்மளை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சும்மா இல்லை, சரி ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாசிங்களேன். இப்போது 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பின்பு தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான கல்லுகளை வெட்டி, கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் கீழுகளும் இரும்பையும் வெண்கலத்தையும் எண்ண முடியாத அத்தனை கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணுறார் பாருங்க. என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, சரி அப்படின்னு சும்மா இல்லை அவர். சரி நான் கட்டலைன்னா கூட மெட்டீரியல் சப்ளை பண்ணுறேன் அப்படின்றார். அதாவது கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே பற்றி எறிஞ்சது. அதனால் கர்த்தருக்குள்ளே அனலாக இருக்கிறவங்க கடவுளுடைய ஆலயத்தை குறித்து யோசிப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இல்லை, அதை நம்ம வாங்கி தரலாமா, கர்த்தருடைய ஆலயத்தில் ஏதாவது நம்ம செய்யலாமா, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வேலை செய்யலாமா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கடவுளுக்காக என்ன செய்ய முடியும், எந்த வகையில் நாம் இந்த ஆலயத்தினுடைய மேம்பாட்டுக்காக பயன்பட முடியும் என்றெல்லாம் யோசிப்பாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி அக்கறையே இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்தை குறித்து உங்களுக்கு அக்கறையே இல்லையே, அதனால தான் உங்களுக்கு எல்லாம் நஷ்டமாகுது, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனையெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. எதனாலையா? தேவனுடைய ஆலயத்தின் மீது அக்கறையே இல்லாமல் இருக்கிறதுனால. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இது ஏற்ற காலம் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனம் மூலமாய் உண்டாகி, இந்த வீடு, அதாவது என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் அக்கறை இல்லாமல் நீங்கள் மச்சு பாவுப்பட்ட உங்கள் வீடுகளை குடியிருக்கும்படியாக என் வீட்டை பற்றி அக்கறையே இல்லாமல் உங்கள் வீடு மட்டும் அழகாக இருக்கணும், டைல்ஸ் போட்ட வீடாக இருக்கணும், அலங்காரமான டெக்கரேஷன்லாம் பண்ணி, அதுதான் மச்சு பாவுப்பட்ட வீடுனாக்கா இதுதான். அதாவது கிரானைட் கல்லுங்க, டைல்ஸ் கல்லுங்க, அவைகளோடு கூட உங்கள் வீடுகளை ரொம்ப அலங்காரமாக பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அதனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாக இருக்கிறீங்க.
விதைக்கிறது என்னமோ விதைக்கிறது திரளாய் விதைக்கிறீங்க, அறுக்கிறது எல்லாம் நஷ்டம். சரிங்களா? திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாக அறுக்கிறீங்க, நஷ்டம். எதனால்? ஆண்டுடைய வீட்டை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறதுனால நஷ்டம். அப்புறம் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. திருப்தி இல்லை வாழ்க்கையில். எப்படி இருக்கிறீங்கன்னாக்கா என்னவோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. 2. 3வது, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறத போல உங்கள் பணமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறைவுபடுவதற்கு, கஷ்டப்படுவதற்கு, உங்கள் பணமெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் கடவுளுடைய ஆலயத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறது. வேதத்திலிருந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கடவுளுடைய ஆலயத்தை பற்றி நம்ம அக்கறையே இல்லாமல் இருப்போம்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தருடைய விசுவாச வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அனலாக இல்லாதவங்க ஆண்டுடைய ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறையே இருக்காது அவங்களுக்கு. அதனால் ஆண்டுடைய ஆலயத்தின் மீது அக்கறையே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டங்கள் வரும், திருப்தி இல்லாத வாழ்க்கை, சம்பாதிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அதனால் இதெல்லாம் நம்ம யோசித்து எது சரி செய்து கொள்ளணுமோ அதை சரி செய்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் ஜீவிக்க வேண்டும்.